இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மருத்துவ ஆய்வறிக்கையினுடைய ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 மில்லியன் பாப்புலேஷன் கிட்ட கண்டக்ட் பண்ண ஒரு மெகா ஸ்டடி, ஒரு மெட்டா அனலைசிஸ் இது. ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்தை உணவில் கரெக்டாக எடுத்துக்கிறவங்களுக்கு மாரடைப்பு மற்றும் இதய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆல் காஸ்ட் மார்டாலிட்டியே ரொம்ப குறைவு அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 8 கிராம் ஃபைபர் தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் ஃபைபர் ஏற்றும் பொழுதும் அவங்களோட லைஃப் ஸ்பேன் 7 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அவங்க ஆவரேஜ் ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 20 25 கிராம் ஃபைபர் ஒரு நாளைக்கு சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபைபர்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் திரும்பவும் சொல்லிடுறேன். இந்த நார் சத்து உள்ள உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது அது வயிற்றில் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை ட்ராப் பண்ணிடுது. அது ரத்தத்தில் கலக்க விடாமல் தடுக்குது. பிளட்டில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அண்ட் ApoB அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸை நம்ம குறைக்க முடியுது. ஃபைபர்ஸ் கரெக்டாக எடுத்துக்கும் போது 25 கிராம் ஃபைபர் நம்ம டெய்லி எடுத்துக்கணும். எப்படின்னு பார்ப்போம். 15 கிராம் சியா சீட்ஸ் நைட்டே ஊற வச்சிடணும் ஒரு டம்ளர் தண்ணியில். காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்று அதை குடித்தோம்னா நமக்கு 5 கிராம் ஃபைபர்ஸ் கிடைக்குது. அடுத்து காலை உணவு நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கிறவங்க 2 முழு முட்டை, 5 வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை 10 வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில பேர் 5 முழு முட்டை சாப்பிடுவாங்க, அது உங்களுடைய சாய்ஸ் பொறுத்து இருக்குது. ஹை ப்ரோட்டீன் டயட் வேணுங்கிறவங்க ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் மாவு சத்தோட காலை உணவு எடுத்துக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க மாவு சத்து எடுத்துக்கலாம். அதோட அடிஷ்னலாக ஒரு 5 கிராம் ஃபைபர் சேர்க்கறதுக்கு ஒரு முழு மாதுளம்பழம் சாப்பிட்லாம், இல்லைனா முழு ஆப்பிள் சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் இல்லாதவங்க 2 சின்ன வாழைப்பழம் சாப்பிடலாம். இது எல்லாத்துலேயுமே 5 கிராம் ஃபைபர்ஸ் இருக்குது. காலையிலேயே நம்ம 10 கிராம் ஃபைபரை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்தது மதிய உணவு எதுவாக இருந்தாலும் ஒரு பவுல் வெள்ளை சுண்டல், ஒரு பவுல் ராஜ்மா 100 கிராம் வேக வச்சது சாப்பிட்டோம்னா 5 கிராம் ஃபைபர்ஸ் நமக்கு சாலிடாக கிடைக்குது. அதோட குழம்புல நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறிகள், கீரை கூட்டு, காய்கறி பொரியல் இதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னொரு 5 கிராம் ஃபைபர் கிடைச்சிருது. ஸோ காலையில் 10 கிராம், மதியானம் 10 கிராம், 20 கிராம் ஃபைபர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்மளோட ஃபேவரட் பம்கின் சீட்ஸ் 15 கிராம் சாப்பிட்டோம்னா 2.5 கிராம் ஃபைபர் கிடைக்குது. ஒரே ஒரு முழு கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா 5 கிராம் ஃபைபர் கிடைச்சிது. ஸோ இதிலே நம்ம 27.5 கிராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்க கேட்குறது மினிமம் 25 கிராம் தான். இரவு உணவுலேயும் நார் சத்து ஃபைபர்ஸ் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா 30 கிராம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹோல் வீட் ஃப்ளார் சப்பாத்தி, முழு கோதுமை மாவில் செஞ்ச சப்பாத்தி, கோதுமை குருணை உப்புமா, ராகி சேமியா, பல்வேறு சிறுதானியங்கள்லேருந்து செய்யக்கூடிய தோசை, குதிரவாளி சிவப்பரிசியில் செஞ்ச இட்லி, ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட், எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னது புரோட்டீன் கிடையாது, ஃபைபர்ஸ்க்கு மட்டும்தான். புரோட்டீனுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.